Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான வெங்காய புளிக்குழம்பு. வீட்ல காய் எதுவும் இல்லனா கூட சின்ன வெங்காயம் இருந்துச்சுனா இத வச்சு சூப்பரான புளிக்குழம்பு செய்யலாம். இந்த புளிக்குழம்புக்கு முட்டைகோஸ் பொரியல், கேரட் பொரியல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லனா அப்பளமோ வடகமோ இருந்தா கூட போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க அந்த அருமையான வெங்காய புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்டீல் கடாயை வச்சுக்கலாம். ஸ்டீல் கடாய் சூடானதும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாகவே நல்லெண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அதோடய ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போதும். அடுத்ததா இதுல 25 ல இருந்து 30 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே 4 பூண்டை நச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே நம்ம வதக்கணும், இல்லைன்னா அந்த வெங்காயத்தோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தக்காளி சேர்க்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஏற்கனவே இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குழம்பு மிளகாய் தூள்ல ஓரளவுக்கு காரம் இருக்கும், அதனால உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். அந்த டைம்ல நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி நான் ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்க்கிறேன். புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நம்ம கடைசியா இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்க்கலாம். ரொம்பவும் அருமையா நம்மளோட வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து பண்றதுனால சீக்கிரமா கெட்டு போகாது. நம்ம எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா கூட இதை எடுத்துட்டு போலாம். 10 நிமிஷத்துல குழம்பு மிளகாய் தூளை வச்சு நம்ம வெங்காய புளிக்குழம்பு ஈஸியா பண்ணிட்டோம். வெங்காய புளிக்குழம்பு மட்டும் இல்ல, வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி எல்லா விதமான புளிக்குழம்பும் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா குயிக்கா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆஃபீஸ் போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள். கண்டிப்பா இந்த குழம்பு மிளகாய் தூளையும் வெங்காய புளிக்குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக்கை அனுப்ப மறக்காதீங்க.